உலக மக்களை வியக்க வைக்கிற பல தேசங்கள்ல குறிப்பிடும்படியான ஒரு நாடு தான் இந்த சிங்கப்பூர். ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு அறியப்படுற இதை தென்கிழக்காசியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு நகரம்னு சொல்லலாம், நாடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்ன நிலப்பரப்புல வளமான பல விஷயங்களை கொண்டதுதான் இந்த குட்டி தேசம். அப்படிப்பட்ட இந்த சிங்கப்பூர் பத்தி நீங்க பெரும்பாலும் கேள்விப்படாத சில பிரமிக்க வைக்கிற உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். 1905 ஆரம்பிச்சு சிங்கப்பூர் தன்னோட டைம் ஜோன், அதாவது நேர மண்டலங்களை 6 முறை மாத்தி அமைச்சிருக்கு. சிங்கப்பூர் மலேசியாவில இருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன பகுதிங்கிறதுனால மலேசியாவோட சிங்க் ஆகிற மாதிரி GMT+8 அப்படின்னு இருந்தாலும் அதோட உண்மையான டைம் ஜோன் GMT+7.5 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும். மற்ற எல்லா நாடுகளையும் மக்கள் சாதாரணமா வாயில போட்டு மேல்ற சூயிங்கம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். நம்ம ஊர் மாதிரி பபுள் கம கண்ட இடத்துல அங்க ஒட்டி வச்சிட முடியாது. 1992லயே சூயிங்கத்துக்கு சிங்கப்பூர்ல தடை விதிச்சதோட 2004 வருஷத்துல இருந்து மட்டும், அதாவது பல் சிகிச்சைக்காக மட்டும் நிக்கோட்டின் சூயிங்க மாதிரியான பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணிக்க அங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அதையும் மெடிக்கல் பிரெஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்கவே முடியும். இந்த உலகத்துல இருக்கிற மிகச்சிறிய 20 நாடுகள்ல சிங்கப்பூர் ஒண்ணு. இந்த சின்ன தேசத்தோட மொத்த நிலப்பரப்பே வெறும் 683 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான். சின்ன சின்ன தீவுகளால உருவான சிங்கப்பூரோட மெயின் ஐலாண்ட் மட்டுமே 42 கிலோமீட்டர் நீளமும் 23 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. துபாய் மாதிரியான இடங்கள்ல புர்ஜ் கலிஃபா மாதிரி வானத்தை எட்டி பிடிக்கிற அளவுக்கான பில்டிங் கட்டப்பட்டாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா எவ்வளவு உயர வரைக்கும் கட்டிடங்கள் எழுப்பலாங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. மேக்சிமம் 280 மீட்டர் உயரம் வரைக்கும் மட்டும்தான் சிங்கப்பூர்ல கட்டிடங்களை உருவாக்க அனுமதி உண்டு. ஆனாலும் இதுல விதிவிலக்கா 2016 வருஷம் திறக்கப்பட்ட டான்ஜாங் பகார் சென்டருக்கு மட்டும் சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டதனால அனுமதிக்கப்பட்ட அளவு விடவும் 10 மீட்டர் அதிகம், அதாவது 290 மீட்டர் உயரத்துக்கு கட்டப்பட்டது இந்த பில்டிங். கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் சிங்கப்பூர்ல மனித குடியேற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. சீனர்களோட ஆதாரங்கள் படி பார்த்தா 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகள்ல டெமாசேக் அப்படிங்கிறது தான் இதோட பழைய பெயர். ஆனா மலாய் இன மக்களோட வரலாற்று படி 14ஆம் நூற்றாண்டுல சுமத்ரா தீவை சேர்ந்த மலாய் இளவரசரான சாங் நிலா உத்தமா ஒரு கடுமையான புயல் உருவான சமயத்துல இந்த தீவுல கரவுதுங்கிறதாவும், அப்ப அவங்க சிங்கம் மாதிரியான தோற்றத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான மிருகத்தை பார்த்து சிங்கம்னு தப்பா நினைச்சு அந்த பகுதியை சிங்கப்பூரான்னு அழைச்சதனாலேயே இதுக்கு சிங்கப்பூர்னு பேர் வந்ததாவுமே இன்னொரு வரலாறு உண்டு. ஆனா உண்மை என்னன்னா 14ஆம் நூற்றாண்டுகள்ல சிங்கப்பூர் சிங்கங்களே கிடையாது. இன்னைக்கு அங்க பூங்காக்கள் இருக்கிறது கூட கடந்த நூற்றாண்டுகள மனிதர்களால வேற இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டதுதான். என்ன இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல போய் தமிழ் அல்டிமேட்னு டைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆங்கிலம், சீனம், மலாய் மற்றும் தமிழ்னு சொல்லி 4 மொழிகள் சிங்கப்பூரோட அதிகாரப்பூர்வ மொழிகளா இருந்தாலும் 5ஆவதா ஒரு மொழியும் அங்க இருக்கக்கூடிய மக்களால பேசப்படுது. ஆனா சிங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த உள்ளூர் மொழி மற்ற ஃபாரினர்ஸால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாத, உச்சரிக்க முடியாத மொழியா இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த மொழி பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கூட மொத்தம் 27 சிங்கிலீஷ் வார்த்தைகள் அதுல இடம்பெற்று இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதை பத்தி தெரிஞ்சாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 1935ஆம் வருஷம் ஜப்பான்ல முதல் முறையா அறிமுகமான ஒரு புளிக்க வைக்கப்பட்ட ப்ரோபயாட்டிக் பால் உணவு தான் இந்த யோகல்ட். லாக்டிக் ஆசிட் பேசிலஸ்ங்கிற பாக்டீரியாவால நொதிக்க வைக்கப்பட்ட இந்த பால் பொருள் தென்கிழக்காசியா முழுவதுமே பொதுவா விரும்பப்படுற ஒரு உணவு தான். ஆனா சிங்கப்பூர்ல விற்கப்படுற யோகல் பாட்டில்கள் மற்ற இடங்கள் விற்கப்படுறத விடவும் ரொம்ப பெருசானதா விற்கப்படும். இந்த உலகத்துல வாழற மக்கள்லயே சிங்கப்பூர் மக்கள் தான் வேகமா நடக்கிற மனிதர்களா அறியப்படுறாங்க. சிங்கப்பூர் மக்கள் அதிகபட்சமா மணிக்கு 6.15 கிலோமீட்டர்ங்கிற வேகத்துல நடக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க. 1981ஆம் வருஷம் சிங்கப்பூர்ல உருவாக்கப்பட்ட இந்த சைனா டவுன் மார்க்கெட் தான் சிங்கப்பூர்லயே ரொம்ப பெரிய ஃபுட் சென்டர். எதை தேர்ந்தெடுக்கலாம் எதை விடலான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இங்க 260க்கும் அதிகமான ஸ்டால்ஸ் இருக்கு. உலக வங்கியால வெளியிடப்பட்ட வணிக பட்டியல் படி நியூசிலாந்துக்கு அடுத்தபடியா சிங்கப்பூர் தான் பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஈஸியான சிறந்த இடமா அறியப்படுது. 1000 சிங்கப்பூர் டாலர் மதிப்பு கொண்ட நோட்ல அதோட பின்புறத்துல மைக்ரோ டெக்ஸ்ட்ல எழுதப்பட்ட சிங்கப்பூர் தேசிய கீதத்தை உங்களால பார்க்க முடியும். சிங்கப்பூர் ஒரு தீவு தேசம்ங்கிறது உண்மைதானாலும் அது ஒரே தீவால உருவானதில்ல. மொத்தம் சின்ன சின்னதா 63 தீவுகளால ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசம் தான் இந்த சிங்கப்பூர். சென்டோஸ் ஐலாண்ட், புலாவு உபின், சிஸ்டர்ஸ் ஐலாண்ட் அண்ட் சென்ட் ஜான்ஸ் ஐலாண்ட் சொல்லி பிரபலமான தீவுகளோட சேர்ந்து மற்ற கடல் தீவுகளையும் உள்ளடக்கி உருவானதுதான் இந்த சிங்கப்பூர் தேசம். சிங்கப்பூர்ல இருக்கிற சாங்கி ஏர்போர்ட்ல நிறைய விஷயங்களை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல ஒண்ணுதான் இந்த சினிமா தியேட்டர். இங்க மொத்தம் 2 சினிமா தியேட்டர் இருக்கு. ஒன்னு டெர்மினல் 2ல இருக்கு, இன்னொன்னு டெர்மினல் 3ல இருக்கு. இந்த 2 தியேட்டர்லயுமே 24 மணி நேரமும் ஃப்ரீயா சினிமா பார்த்துக்க முடியும். 2D, 3D, 4D வரைக்குமான தொழில்நுட்பத்தில் உருவான சினிமாக்களையுமே கூட இங்க எப்ப வேணா ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம்.
கண்ட இடத்துல கக்கா போறதும் உச்சா போறதும் பெரும்பாலான இந்தியர்களுக்கு கைவந்த கலை. ஆனா சிங்கப்பூர்ல இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது. பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு அதை தண்ணி ஊத்தி ஃப்ளஷ் பண்ணாம வந்தா கூட எங்கயாவது பிடிச்சாங்கன்னா சிங்கப்பூர் டாலர் மதிப்புல $150 வரைக்குமே கூட அபராதம் கட்ட வேண்டி வரும். அந்த அளவுக்கு சுத்தம் சோறு போடும், சுகாதார குழம்பு ஊத்துங்கிறத சுத்தமா நம்புறவங்க தான் இந்த சிங்கப்பூர் மக்கள். நவம்பர் 19ஆம் தேதியை உலக கழிப்பறை தினமா அறிவிக்க ஐநாவில் சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2001ஆம் வருஷத்திலிருந்து வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷனே உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே மிக உயரமான உட்புற நீர்வீழ்ச்சி சிங்கப்பூர் வளைகுடா தோட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் இது 35 மீட்டர் உயரத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. 1960களில் அமெரிக்காவில் உருவான ஒரு கவுண்டர் கல்ச்சர், அதாவது எதிர் பண்பாட்டு வாழ்வு முறை தான் இந்த ஹிப்பி கல்ச்சர். அன்பையும் அகிம்சையவும் ஆதரிக்கிறதா சொல்லி ஒரு குறிப்பிட்ட குரூப் கும்பலா கிட்டாருங்கையுமா நீளமா முடிவெடுத்து நாடோடிய சுத்த ஆரம்பிச்சது. அதனால அவங்களோட நீளமான ஹேர் ஸ்டைலும் உலகம் முழுக்க இப்ப பிரபலமாக ஆரம்பிச்சது. ஆனா இந்த கலாச்சாரம் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு பயந்து 1970களில் ஆண்கள் யாருமே நீளமா முடிவளர்க்க கூடாதுன்னு சொல்லி தடுவிச்சு அதிர வச்சிருந்தது சிங்கப்பூர் அரசாங்கம். இந்த உலகத்திலேயே மொத்தம் 3 மாடர்ன் சிட்டி ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. மொனாக்கோ அண்ட் வேட்டிகன் சிட்டிக்கு அப்புறமா 3ஆவதா இந்த சிங்கப்பூர் தான் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆசியாவிலேயே ஊழல் குறைவான நகரமாகவும் அப்படி ஊழல் குறைவா இருக்கக்கூடிய நகரங்களோட பட்டியல 5வது இடத்துலயும் இருக்கு இந்த சிங்கப்பூர். நவம்பர் 7ஆம் தேதியை சிங்கப்பூர்ல மரம் நடக்கூடிய தினமா கொண்டாடுறாங்க. பணக்காரர்கள் முதற்கொண்டு சாமானியர்கள் வரைக்கும் அன்னைக்கு மரம் நடுறது மட்டும் இல்லாம சிலர் அந்த மரக்கன்றுகளை பிறந்த நாளுக்கோ இல்ல திருமணத்துக்கோ கூட பரிசு பொருளா கொடுக்கறத வழக்கமானதா வச்சிருக்காங்க. மலேசியாவில் மட்டுமல்ல, சிங்கப்பூர்லயுமே கூட கேனிங் அப்படிங்கிற இந்த பெரும்படி தண்டனை வரை ஒரு லீகல் பனிஷ்மெண்டா தான் இருந்துட்டு வருது. தனிநபர் ஒருத்தர் வாகனங்களை பயன்படுத்துறத இப்ப சிங்கப்பூர் அரசாங்கம் இப்ப பெருசா ஊக்கப்படுத்துறது இல்லைன்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர்ல ஒருத்தர் தனியா கார் வச்சிருக்கணும்னா அதற்கான சான்றிதழை வாங்கணும்னா சில சமயம் கார் விலையை விடவும் 1.5 மடங்கு வரைக்குமே கூட கூடுதலா பணம் செலுத்த வேண்டியிருக்கும். உயர்நிலை பள்ளி படிப்பை முடிச்சதும் அடுத்த 2 வருஷங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே ராணுவ சேவைங்கிறது கட்டாயம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு படை வீரரும் 40 வயசு தொடர வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே கட்டாய ராணுவ பயிற்சியை ரொட்டீனா எடுத்தே தான் ஆகணும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மொத்த மக்கள் தொகையில 6ல் ஒருத்தருக்கு $1 மில்லியன் அமெரிக்க அளவுக்கும் அதை தாண்டியுமே கூட சொத்து மதிப்பு இருக்கு. இது உலகத்துல இருக்கக்கூடிய மத்த எந்த நாட்டு மக்களை விடவும் அதிகம். சிங்கப்பூரோட முழு பொருளாதாரமும் கப்பல் போக்குவரத்து அடிப்படையா கொண்ட ஒண்ணுதான். அங்க மணல் ஆரம்பிச்சு தண்ணீர் வரைக்கும் எல்லாமே கப்பல் மூலமா தான் இறக்குமதி செய்யப்படுது. அதே அளவுக்கு தங்களோட பொருட்களையும் ஏற்றுமதியும் செய்யறாங்க அந்த தேசம். சிங்கப்பூர்ல இருக்கிற சாங்கி விமான நிலையம் 2016ஆம் வருஷத்துல தொடர்ச்சியா 4வது முறையா உலகின் சிறந்த விமான நிலையமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே ஹையஸ்ட் ஹோம் ஓனர்ஷிப், அதாவது சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களோட சதவிகிதம் சிங்கப்பூர்ல தான் அதிகம். மொத்தம் 92% மக்கள் அங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க. குறிப்பா அதுல 80% மக்கள் அரசு மானியம் பெறக்கூடிய வீடுகள்ல வாழ்றாங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நடத்தின ஒரு ஆய்வின்படி பார்த்தா இந்த உலகத்திலேயே அதிக ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒரு முறை 5வது இடத்துல கூட இருந்திருக்கு. சிங்கப்பூர் நைட் சஃபாரி தான் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட முதல் இரவு நேர உயிரியல் பூங்கா. அதோட சிங்கப்பூரோட மிக உயரமான நேச்சுரல் பாயிண்டான புக்கிட் திமா மலையோட மொத்த உயரம் வெறும் 164 மீட்டர்கள் மட்டும்தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ரிட்ராக்டபிள் டோம், அதாவது உள்ளிழுக்கக்கூடிய குவிமாடம் சிங்கப்பூர்ல தான் இருக்கு. 312 மீட்டர் விட்டம் இருக்கக்கூடியதுல 55,000 பார்வையாளர்கள் வரைக்குமே கூட ஒரே நேரத்துல அவங்க வெயில் மலையிலிருந்து ரொம்ப ஈஸியா பாதுகாக்க முடியும். ரெஸ்டாரண்ட்களுக்கு பெயர் போன இடமா கண்டிப்பா இந்த சிங்கப்பூரை குறிப்பிடலாம். ஏன்னா தோராயமா ஒவ்வொரு நாளும் 2 புதிய உணவகங்களாவது சிங்கப்பூர்ல புதுசா திறக்கப்படுது. ஏறக்குறைய எல்லா முகங்களுமே எலி மாதிரியே இருக்கிறதுனாலயே என்னவோ தெரியல, சிங்கப்பூர் குடிமக்கள் சீனா, தென்கொரியா, வடகொரியா அப்புறம் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு போகணும்னா விசா தேவையில்லைன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இதை பத்தின உண்மைத்தன்மை என்னன்னு சரியா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. பொதுவா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு பிரியணும்னா ஏதாவது போரோ இல்ல போராட்டமோ நடந்திருக்கணும். ஆனா மலேசியா கிட்ட இருந்து சிங்கப்பூர் விடுதலை அடையறதுக்கு எந்த விதமான போரும் நடக்கவே இல்லை. உண்மையை சொல்ல போனா சிங்கப்பூரை தனியா கழட்டி விட மலேசிய மக்கள் ஜனநாயக முறையில ஓட்டு போட்டு தான் இதை தனியா பிரிச்சு விட்டுருக்காங்க. சிங்கப்பூர்ல பொது இடங்கள்ல குப்பையை கொட்டுறது தண்டனைக்குரிய குற்றம். யாராவது கொஞ்சம் அளவுக்கான குப்பையை கொண்டு வந்து கொட்டுறது தெரிஞ்சாலுமே அங்க $300 வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க. இல்லனா சில சமயம் தூய்மை பணியாளர்களுக்கான ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு உங்களையே கூட தெருவை சுத்தம் பண்ண விட்டுருவாங்க. சிங்கப்பூர்ல கருத்து சுதந்திரத்துக்குமே கூட சில கட்டுப்பாடுகள் உண்டு. நம்ம ஊர் மாதிரி மனசுல பட்டதை நேரடியா எல்லா நேரமும் பொது இடங்கள்ல பேசிட முடியாது. குறிப்பா அரசாங்கத்தை பத்தி அவ்வளவு ஈஸியா அங்க விமர்சனம் பண்ணவே முடியாது. 2008ஆம் வருஷம் சிங்கப்பூர் பிளையர் திறக்கப்பட்டப்போ அது கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது எதிர் திசையில தான் சுழலவும் செஞ்சிருக்கு. பின்னாடி தான் அது சிலரோட ஆலோசனையின்படி ரிவர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலை அமைப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் வளைச்சு நெளிச்சு ஒரு நேர்கோடா மாத்தினா அதோட நீளம்ங்கிறது சிங்கப்பூருக்கும் ஹாங்காங்குமான இடையில இருக்கக்கூடிய தூரத்தையே கூட கடந்து போயிருந்தா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீளமானதுதான் இந்த சிங்கப்பூர் சாலைகள். 1934 ஜனவரி 31ஆம் தேதி பதிவான 19.4 டிகிரி செல்சியஸ்ங்கிற வெப்பம் தான் இதுவரைக்கும் சிங்கப்பூர்ல பதிவான டெம்பரேச்சர்லயே குறைவானது.
சுண்டா பேங்கோலின்ஸ்ங்கிற செதில் எறும்பு திணிகள் சிங்கப்பூரை பூர்வீகமா கொண்ட ஒரு உயிரினம் தான். மத்திய நீர்பிடிப்பு பகுதிகளில் வாழற இந்த எறும்பு திணிகள் ஒவ்வொரு வருஷமும் தோராயமா ஒவ்வொன்றுமே 70 மில்லியன் பூச்சிகளை சாப்பிடக்கூடியதா வாழ்ந்துட்டு வருது. சிங்கத்தோட தலையும் மீனோட உடலையும் கொண்ட ஒரு சிலை சிங்கப்பூரோட அதிகாரப்பூர்வ சின்னமா இருந்தாலும் அது உண்மையிலேயே இருந்ததோ இல்ல புராண உயிரினமோ கூட கிடையாது. 1964 அலெக்ஸ் ஃப்ரேசர் பிரன்னர்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் இதை வடிவமைக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த உலகத்தோட முதல் ஃபார்முலா 1 நைட் ரேஸ் நடத்தினது சிங்கப்பூர் தான். மரீனா பே ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ல 2008 FIA ஃபார்முலா 1 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டி இங்க தான் இரவு நேரத்துல நடத்தப்பட்டது. சிங்கப்பூர்ல இருக்கிற சென்டோசா ஐலாண்ட் ஒரு ஹை எண்டான கிளாமரஸ் ஏரியா. 1.2 மைல் நீளத்துக்கான பெரிய கடற்கரை, யூனிவர்சல் ஸ்டுடியோ, காசினோ சூதாட்ட விடுதி, 2 கோல்ஃப் மைதானங்கள், கிரேசி ரெசார்ட் மற்றும் 14 உயர்தர ஹோட்டல்கள்னு சொல்லி சுற்றுலா பயணிகளுக்கும் பணக்காரங்களுக்குமான சொர்க்கம்னே சொல்லலாம் இந்த சென்டோசா ஐலாண்ட் இடத்தை. ஆனா இதோட கடந்த கால ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தா இது பிரிட்டிஷ்காரங்களோட ராணுவ தளமா இருந்ததோட 1942 ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றினப்போ போர் கைதிகளுக்கான முகாமாவும் இருந்திருக்கு இந்த இடம். பொதுவா சிங்கப்பூரை ஒரு பசுமையான நகரம் அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர்ல இருக்கிற 150 வருடங்கள் பழமையான பொட்டானிக் கார்டன் தான் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரே யுனெஸ்கோ பாரம்பரிய தளம். சிங்கப்பூரோட முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணுதான் இந்த மரீனா பே சாண்ட்ஸ்ங்கிற இன்டகிரேட்டட் ரெசார்ட். சிங்கப்பூர் மரீனா பே பகுதியில் அமைஞ்சிருக்கிற இது கிட்டத்தட்ட $8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுல சூதாட்டத்துக்கான கேசினோ, தங்கறதுக்கான ரெஸ்டாரண்ட், 2 சினிமா தியேட்டர், மியூசியம், ஷாப்பிங் மால், ஆடிட்டோரியம்னு சொல்லி இங்க இல்லாத வசதிகளே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதோட முக்கியமான அம்சமே இந்த பில்டிங்கோட உச்சியில கப்பல் வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நீச்சல் குளம் தான். விபச்சாரம்ங்கிற விஷயம் சிங்கப்பூர்ல சட்டவிரோதமானது கிடையாது. ஆனா அதோட கனெக்ட் ஆகி இருக்கிற வேற சில இல்லீகலான நடவடிக்கைகள் பற்றி தெரிய வந்தா அது பெரிய குற்றமா கருதப்பட்டு தண்டனையும் கிடைக்கும். குறிப்பிட்ட அளவு வரைக்கும் விபச்சார விடுதிகள் அங்க இயங்கினாலும் போலீஸ் கண்காணிப்புலையும் அந்த தொழிலாளிகள் அப்பப்போ சுகாதார சோதனைக்கு உட்படுத்தி அதுக்கான ஐடி வச்சிருக்கணும்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில சிங்கப்பூர் விரைவான பொருளாதார வளர்ச்சியை சந்திச்சப்போ இந்த விபச்சாரமும் அங்க செழிப்பான ஒரு தொழிலா மாறி இருக்கு. 1870களோட பிற்பகுதியில சீனாவில இருந்து சிங்கப்பூருக்கு வந்த பெண்கள்ல ஏறத்தாழ 80% பெண்களும் சிறுமிகளும் விபச்சாரத்துக்கு விற்கப்பட்டதாகவுமே ஒரு தகவல் உண்டு. சிங்கப்பூர்ல தமிழர்கள் அதிகமா வாழறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா லிட்டில் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டு பகுதிகள் இருக்கிற மாதிரியான கடைகளையும் வீடுகளையும் கோவில்களையும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியான ஒரு இடத்தை சிங்கப்பூர்ல உருவாக்கி இருக்காங்க. உள்ள நுழைஞ்சு பார்த்தனா இந்த இடம் சிங்கப்பூர் தான் மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒன்னாவே இருக்கு இந்த பகுதி. சிங்கப்பூர் ரிவரோட கிழக்கு பக்கமும் சைனா டவுனுக்கு எதிரில் ஆத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நகர் பகுதி தான் இது. குறிப்பா நாம இப்போ பாக்குற இந்த பகுதியை உள்ளூர் தமிழ்காரங்க தேக்கா அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூரோட லிட்டில் இந்தியா பகுதியில் இருக்கிற தேக்காங்கிற இடம் ஒரு மிகப்பெரிய கடை தெரு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே நிறைய ஹோட்டல்ஸும் மற்ற கடைகளும் அமைஞ்சிருக்கு. சிங்கப்பூர்ல சூப்பர் ட்ரீ க்ரூ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மரம் மாதிரியான தோற்றத்துல உயரமான காங்கிரீட்டால உருவாக்கப்பட்டு ஸ்டீல் ஃப்ரேம்னால மூடப்பட்டிருக்கிற இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருந்துட்டு வருது. மொத்தம் 18ங்கிற எண்ணிக்கையில பாக்குறதுக்கு மர மாதிரியான உருவத்திலே தெரியக்கூடியது உண்மையிலேயே சிங்கப்பூரோட அருமையான இடங்கள்ல ஒண்ணுன்னே சொல்லலாம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.